இந்த நாளிலும் நாம் மீண்டுமாக ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் போறதே ரொம்ப வெகு காலமா போற மாரி இருக்கும். ஆனா இப்பலாம் அப்படி இல்ல. ஒரு மாதம் கண் இமைக்கும் பொழுது என்ன ஆயிருது? போயிருது. நேத்து தான் நம்ப போன மாதத்திற்கான திருவிருந்தில் கர்த்தரின் பந்தியில் கூடினது போல இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம 3வது மாதத்திற்குள்ளாக வந்துட்டோம். காலம் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப சீக்கிரமாக காலம் போவதாக நமக்கு தெரியுது. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. நம்முடைய உலக வேலைகள், அதே போல நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள், இது எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா, நம்முடைய நேரங்களை அதிகமாக எடுத்துக்கொள்வதாக பார்க்குறோம். எப்படி டைம் போகுதுன்னே நமக்கு நிதானிக்க முடியாத அளவுக்கு மிக வேகமாக என்ன ஆயிருது? காலம் கடந்து போவதாக பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் கண்டிப்பா நாம் விசுவாசத்தில் நிலைப்பது அது நாம் இந்த மாதிரியான கூடுகைகளில் கூடி முக்கியத்துவப்படுத்தி கூடி நாம் நம்முடைய ஞானஸ்நான உடன்படிக்கையை நம்ம புதுப்பித்துக் கொள்ளும் பொழுதுதான் இப்படிப்பட்டதான இந்த கூடுகைகளில் நம்முடைய விசுவாசம் என்ன ஆகுது? பலப்படுவதாக நாம் பார்க்கிறோம். ஸோ ஆகவே இந்த ஒரு கூடுகையும் நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு கூடுகையாக இருக்கு. நாம் கிறிஸ்துவனுடைய பந்தியில் கலந்து கொள்வதற்காக இந்த கூடுகையில் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். ஆகவே இதை முக்கியத்துவப்படுத்தி நாம் இதில் கலந்து கொள்வது அவசியமாக இருக்கு. சரி, இந்த மாதத்தில் கிறிஸ்துவனுடைய பந்தியில் கலந்து கொள்வதற்கு நான் எடுத்துக்கொண்ட ஒரு வசனம் என்ன அப்படின்னா, சங்கீதம் 139 23 24. Psalms 139 verses 23 and verses 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். பாருங்க, இந்த வசனத்துல தாவீது தான் இந்த சங்கீதத்தை பாடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் அப்படின்றாரு. அதுக்கு அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் அப்படின்றார். சுருக்கமா சொல்ல போனா இந்த சங்கீதத்தில் இல்லைன்னா இந்த 2 வசனத்தில் தாவீது என்ன சொல்றாருன்னா, தேவனே நீங்க என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க, என்ன சோதித்து பாருங்க, எனக்குள்ள என்னென்ன கெட்ட காரியங்கள் இருக்கோ, இல்லைன்னா உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்னென்ன இருக்கோ அதை எனக்கு என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்க. அப்படி தெரியப்படுத்திட்டீங்க அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும்? நான் திருத்தி கொள்ள முடியும். அப்படி திருத்தி கொண்டு நான் எந்த பாதையில் போக முடியும்? நித்திய பாதையில், நித்திய வழியில் போக முடியும் அப்படின்றதான் இந்த சுருக்கமான இந்த 2 வசனங்களுக்கான அர்த்தமாக இருக்கு. ஆனால் இதை நம்ம இன்னும் ஆழமா நம்ம தியானிக்க போறோம். இந்த 139ஆம் சங்கீதத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, தொடக்கத்துல இருந்து தாவீது எதை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க இந்த சங்கீதத்தை? 139ஆம் சங்கீதம் தொடக்கத்துல இருந்து தாவீது எதை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு? தேவனுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை, தேவன் எல்லாவற்றையும் காண்கிறார் அப்படின்றத அவர் பேசுறாரு இல்லைங்களா? முதலாவது வசனம் வாசிங்க. 139 1 2 வாசிங்க. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். இல்லையா? பாருங்க, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ரொம்ப அந்த வசனத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். என்ன அப்படின்னா, நான் எங்க போனாலும் நீங்க அங்க இருக்கீங்க. உங்களுக்கு மறைவாக நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா எல்லாவற்றையும் நீர் என்ன செய்றீங்க? நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க, அறிந்து கொண்டிருக்கீங்க அப்படின்ற.
அப்படி சொல்லிட்டு இன்னொரு ஒரு வசனத்துல, அதே அதிகாரத்தில் இன்னொரு ஒரு 7வது வசனத்துல வாசிங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? ஆ உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? பாருங்க, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். இல்லையா? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்க நான் போவேன், எங்க நான் ஓட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிக நேர்த்தியாக இந்த இடத்துல தாவீது சொல்வதாக பார்க்கிறோம். அடுத்த 12வது வசனத்துல இன்னொரு ஒரு காரியத்தை சொல்றாரு. 12வது வசனம் வாசிங்க. உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, ம் இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். ம் உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. என்ன சொல்றாரு இந்த வசனத்தில்? என்ன சொல்றாரு? இருள்ல நான் வந்து தப்பு செஞ்சா கூட உமக்கு எப்படி இருக்காது, வெளிச்சமா தெரியும், நீங்க லைட்டை போட்டு பாத்திருவீங்க அப்படின்றாரு. சில நேரங்களில் நாம் வந்து நினைக்கிறோம் நம்ம செய்யறது நமக்கு மட்டும்தான்ப்பா தெரியுது, யாரும் பார்க்கல அப்படின்ட்டு. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு பயம் வந்து இருப்பது ரொம்ப அவசியமா இருக்கு. 4 செவத்துக்குள்ளதானே நம்ம செய்யறோம், இவங்களுக்கு மத்தியில தானே செய்யறோம், யார் கண்டுக்க போறா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ரொம்ப தெளிவாக இந்த இடத்தில் தாவீது என்ன சொல்றாருன்னா, அதாவது உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படாதுன்றாரு. மனிதர்களுடைய பார்வைக்கு தான் வந்து இது இருள் வெளிச்சம். ஆனா தேவன் அந்த இருளை கூட அவரால் என்ன செய்ய முடியும், நடக்கக்கூடிய கிரியைகளை கூட அவரால் காண முடியும். சோ அதனால இதெல்லாமே வந்து என்னவா இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு எச்சரிப்பாகவும் இருக்கு. அதாவது தேவனுக்கு பயந்த மக்கள், தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்கள், நம்ம வந்து எதை வேணாலும் செய்ய முடியும் அப்படின்ட்டு நம்ம நினைக்க கூடாது. யாருமே இல்லையே. அதனால்தான் புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனத்துல பவுல் சொல்றாரு, எதை செய்தாலும் அதை மனுஷருக்காக செய்யாம தேவனுக்காக, கர்த்தருக்காக செய்யுங்கன்றார். எதை செய்தாலும் அதை நீங்க மனுஷருக்காக செய்யாதீங்க, தேவனுக்காக செய்யுங்க. இந்த புரிதல் இருந்தாலே போதும். ஆக்சுவலா சொல்ல போனால் தாவீதுக்கு இந்த புரிதல் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, தேவன் என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் என்ன செய்யறாரு, காண்கிறார் அப்படின்ற அந்த புரிதல் வந்து அவருக்கு ரொம்ப தெளிவாக இருந்தது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவரு தேவன் மேல ரொம்ப வைராக்கியமா இருந்தாரு. அதனாலதான் அவர் வந்து பயபக்தியோடு வாழ்ந்தார் கூட. அந்த குணம் தான் வந்து பாத்தீங்கன்னா என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்ல தேவனுக்கு வைத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு புரிதல் தான். அப்ப நாம் என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, இந்த இந்த அதிகாரத்தினுடைய இந்த கான்டெக்ட்ல, இந்த சுற்றுச்சூழலை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, தாவீதுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. என்னன்னா, தேவன் என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் பார்க்கிறார், அவருக்கு மறைவாக என்னால் ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்றது நன்றாகவே தெரியுது. அப்படி இருந்தால் கூட தாவீது என்ன சொல்றாரு, தேவனே நீங்க தான் என்ன செய்யணும், எனக்கு அப்பப்ப எனக்கு என்னுடைய தவறான வழிகளை என்ன செய்யுங்க, எனக்கு உணர்த்துங்க. ஏன்னா நாம் எல்லோருமே இருப்பது பாவ சரீரத்தில் இருக்கிறோம் இல்லையா? நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவனை விட்டு எந்த அளவுக்கு தூரமாக நம்மை கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தூரமா கொண்டு சென்று விடும். அவ்வளவு விஷயங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கு. அப்ப தாவீது ஏன் அந்த காரியத்தை சொல்றாரு, அதாவது வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். எதுக்கு அவ்வளவு சொல்றாரு? இவ்வளவு புரிதல் உள்ள தாவீது தான் என்னுடைய உட்காருதலையும் என்னுடைய நடந்திருக்குதலையும் அறிந்த தேவன், உமக்கு மறைவாக இருளும் கிடையாது, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னால் எங்கேயுமே ஓட முடியாதுன்ட்டு புரிந்து கொள்ளக்கூடிய தாவீது அவரே தான் என்ன சொல்றாரு, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரத்தில் நம்ம எவ்வளவு கவனமா இருந்தாலும் நம்மையே அறியாம இந்த உலகம் என்ன செஞ்சிருது, அப்படியே தூண்டில் போட்டு இழுத்துட்டு அது சைடு கொண்டு போயிருக்கு. அதனாலதான் அந்த ஒரு காரியத்தை வந்து இந்த இடத்தில் தாவீது சொல்லுகிறார்.
சரி, இப்ப இந்த 23வது வசனத்தை தியானிப்போம். 23ஆம் வசனத்துல 2 காரியத்தை சொல்றார். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். 2 விஷயம் சொல்றாரு இல்லையா? தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் அப்படின்றாரு ஃபர்ஸ்ட்ல. 2வது என்ன சொல்றாருன்னா, என்னை ஆராய்ந்து என்னுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்ன்றார். சரி, என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? சோதித்து அறிந்து கொள்ளும் தான். இருதயம், சிந்தனை, இந்த இரண்டுத்திற்கும் என்ன வித்தியாசம்? இரண்டுக்கும் இருதயம்னா எமோஷனா? இருதயம் எதை குறிக்குது? சரி, ஓகே. இருதயம் எதை குறிக்குது அப்படின்னா, நம்முடைய நோக்கங்களை குறிக்குது. எதை குறிக்குது? அவர் இன்டென்ஷன்ஸ் இல்லையா? சிந்தனைகள் வேற, சிந்தனைக்கு நெக்ஸ்ட் வருவோம். ஆனா நம்முடைய இருதயம், நம்முடைய ஹார்ட், அது எதை இந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் சொல்லும் பொழுது, என்னுடைய நோக்கங்களை அறிந்து கொள்ளுன்றாரு. என்னுடைய இன்டென்ஷன்ஸ், என்னோட நோக்கங்களை நீங்க என்ன செய்யுங்க? அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்றாரு. ஆனா அவருடைய நோக்கம் என்னன்றது தாவீதுக்கு நன்றா தெரியுது. எப்படி அவருக்கு அவருடைய நோக்கம் நன்றா தெரியுது நம்ம சொல்றோம் அப்படின்னா, 24வது வசனத்துல அவருடைய நோக்கம் என்னன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? நித்திய வழியில் நடத்தும். அதுதான் அவருடைய நோக்கமா இருக்கு. சோ அவருடைய நோக்கம் இட் இஸ் வெரி கிளியர் டு ஹிம். அவருக்கு ரொம்ப தெளிவா தெரியுது, நம்முடைய நோக்கம் நித்திய வழி, தேவனை சென்றடைவது தான் நம்முடைய நோக்கம், நித்திய ஜீவனோடு இருப்பதான் நம்முடைய நோக்கம் அப்படின்றது அவருக்கு தெரியுது. அதனால என்ன சொல்றாருன்னா, தேவனே என்னுடைய இருதயத்தை நீங்க அறிந்து கொள்ளும் அப்படின்ற. இப்ப சபையாக இருக்கக்கூடிய நமக்கும் நோக்கம் என்னவா தான் இருக்கு? அதே நோக்கம் தான். தாவீது என்ன சொன்னாரோ, நித்திய வழியில் என்னை நடத்தும் சொல்றாரு இல்லையா? அதே நோக்கம் தான் நமக்கும் இருக்கணும் இல்லையா? யாரெல்லாம் இந்த ஞானஸ்நான அழைப்பில் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்கு மரித்தோமோ, அப்ப நம்முடைய நோக்கமும் என்னவா தான் இருக்கு? நித்திய வழியில் நான் நடக்கணும், நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளணும்ன்றத என்னுடைய உங்களுடைய நோக்கமா இருக்கு இல்லைங்களா? பாருங்க, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 John 5:11. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். இல்லைங்களா? தேவன் நமக்கு எதை கொடுத்திருக்கிறார்? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம நடப்பதே இப்பொழுது சொல்ல போனால் நித்திய வழியில் தான் நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கு? இப்ப நித்திய ஜீவன் இருக்கு, கிறிஸ்து இயேசு மூலமாக. அப்ப நம்ம எல்லாருடைய நோக்கம் இந்த நித்திய ஜீவனை என்ன செய்யணும்? நமக்கு வாக்குத்தத்தம் தேவன் பண்ணி இருக்கிறார், நமக்குள்ளாக அது இருக்கு. அதை நாம் எப்பொழுது பெற்றுக்கொள்வோம்? மறுமையில் நாம் பெற்றுக்கொள்வோம் இல்லையா? கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் தோன்றும் பொழுது, அந்த சமயத்தில் நாம் அதை பெற்றுக்கொள்வோம். அது வரைக்கும் நம்ம சோர்ந்து போகாம நம்ம வாழணும். சொல்ல போனால் நம்முடைய நோக்கம் மாறாமல் இருக்கணும். அது வரைக்கும் அது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அப்ப முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்துவ அழைப்பில் எப்படி தாவீதுக்கு அந்த காலகட்டத்தில் நோக்கம், இருதயத்தை ஆராய்ந்து கொள்ளும் சொல்லும் பொழுது அது எதை அடையாளப்படுத்துதுன்னா, நோக்கத்தை அடையாளப்படுத்துது. அந்த நோக்கம் நித்திய ஜீவனை குறிப்பதாக பார்க்கிறோம். அதே போல நமக்கும் பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நம்முடைய நோக்கமும் என்னவா தான் இருக்கு? நித்திய ஜீவன் தான் நம்முடைய நோக்கமாக இருக்கு. ஒருவேளை நம்முடைய நோக்கம் நித்திய ஜீவனாக இல்லை அப்படின்னா,
நீங்க தப்பான பிளேஸ்ல உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இந்த இடத்தில் நாம் கூடியிருப்பதே எதற்காக தான்? அந்த நித்திய ஜீவனை அடையணும், அந்த நோக்கத்தை நாம் இன்னும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கூடுகைகள் எல்லாம் நம்ம கூடுறோம். ஆனா நாம் என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, சாத்தானுடைய வேலையும் சரி, அதே போல அவனுடைய தூதர்களுடைய வேலையும் சரி என்ன அப்படின்னா, இந்த நோக்கத்தை மாற்றுவதுதான் அவர்களுடைய வேலையாக இருக்கு. எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா அவனுடைய வேலை என்னவா இருக்கு அப்படின்னா, தேவனோடு இருக்கக்கூடிய அந்த உறவை, அந்த பாதையிலிருந்து மக்களை திசை திருப்புறது தான் சாத்தானுடைய வேலையா இருந்திருக்கு மனுக்குலத்தின் தொடக்கத்திலிருந்து. தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சு நித்திய ஜீவன் தான்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த ஏதேன் தோட்டத்துல வைக்கிறாரு. ஆனா அங்கேயே திசை திருப்பியாச்சு, நோக்கத்தை மாற்றியாச்சு. எதை தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்ய வைச்சு, அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த மனுக்குலமும் என்ன ஆயிட்டாங்க, அந்த நோக்கத்திலிருந்து பின்னிட்டு போயிட்டாங்க நாம் பார்க்கிறோம். அதே போல நம்ம வேதாகமத்தில் அநேக தேவ மனிதர்கள் எப்படி திசை மாறினாங்கன்ட்டு நிறைய உதாரணங்கள் நமக்கு தெரியும். சாலமன் கூட நம்ம சொல்லலாம், சவுல் சொல்லலாம், இன்னும் அநேகர். புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் எடுக்கும் பொழுது நிறைய பேர் என்ன ஆயிருக்காங்க, இந்த நோக்கத்திலிருந்து, இந்த இன்டென்ஷன்ஸ்ல இருந்து என்ன ஆயிட்டாங்க, வழி மாறி போயிட்டாங்க. அப்போ என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, நம்முடைய இந்த கிறிஸ்துவ அழைப்பில் கடைசி வரைக்கும் இதே நோக்கத்தோடு நாம் பயணிப்பது மிக பெரிதான ஒரு போராட்டமா இருக்க போகுது. சாகும் வரைக்கும், செத்த அன்றைக்கு கூட சொல்றேன், அந்த நாளில் கூட நாம் இதே நோக்கத்தோட தான் இருக்கிறோமா, இல்லைன்னா நம்முடைய நோக்கம் மாறி இருக்கான்ட்டு நம்மை நாமே செத்ததுக்கு அப்புறம் ஆராய முடியாது. அது வரைக்கும் என்ன செய்து கொள்ளலாம், ஆராய்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் பல வகையான என்ன இருக்கும் அப்படின்னா, இடையூறுகள் இருக்கும். நம்முடைய நோக்கத்தை மாற்றுவதற்கான பல வகையான தடை கற்கள் இருக்கும். 1ஆம் நூற்றாண்டில் பாத்தீங்கன்னா டாக்ட்ரினல் டைவர்ஷன்ஸ் இருந்துச்சு. அதாவது சித்தாந்த ரீதியாக நிறைய என்ன இருந்துச்சு, மாறுபாடான உபதேசங்கள் இருந்துச்சு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நோக்கமே அங்க ஒட்டுமொத்தமாக சுவிசேஷத்திலிருந்து வேறு வழியாக அவங்கள போவதற்கு அது திசை திருப்பிச்சு. கலாத்தியர் சபையை நம்ம பார்க்கிறோம். அதுல பவுல் சொல்றாரு இல்லைங்களா, பாருங்க, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் வாசிங்க. கலாஷியன்ஸ் 1:6-8. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. இல்லையா? கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தினின்று உங்களை புரட்டுவதே அன்றி அவங்களோட இன்டென்ஷன்ஸ் என்னவா இருக்கு, வேற எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ஒரே இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்திலிருந்து என்ன செய்யணும், அவங்கள வேற உபதேசத்துக்கு கொண்டு போயிடணும். ஏன்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிச்சோம், நித்திய ஜீவன் யார் மூலமா தான் வந்திருக்கு, கிறிஸ்து மூலமாக தான். கிறிஸ்து மூலம் சொல்லும் பொழுது அவருடைய உபதேசத்தின் மூலமாக, அவருடைய சுவிசேஷத்தின் மூலமாக. அப்ப இந்த சுவிசேஷத்தை வேற வகையாக இல்லைன்னா வேற மாதிரி போதிச்சா, உபதேசித்தால் என்ன ஆகுது அப்படின்னா, அது கிறிஸ்துவனுடைய உபதேசமாகவே இருக்காது. அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா, தேவன் அவர்களுக்கு எதை கொடுக்க முடியாது, நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. சொல்ல போனால் அப்படிப்பட்ட மக்கள் அநேகர் இருக்கதான் போறாங்க இல்லையா? ஏன்னா நம்ம மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்க இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து கிட்ட போய் சொல்ல போறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே உங்களை அறியேன், என்னை விட்டு நீங்க என்ன செய்யுங்க, அகன்று போங்கள்ன்றார். அப்ப காரணம் என்ன, மாறுபாடான உபதேசத்தை போதிப்பது,
அது நம்முடைய நோக்கத்தை, நித்திய ஜீவனின் நோக்கத்தை மாற்றுவதற்கு அது சமானமாக இருக்கு. இப்ப நம்ம இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொள்வோம், எவ்வளவு மாறுபாடான உபதேசங்கள் இல்லையா? எவ்வளவு மாறுபாடான உபதேசங்கள். அப்ப இந்த மாறுபாடான உபதேசங்கள் என்ன செய்யுது அப்படின்னா நம்முடைய நோக்கத்தை மாத்திருது. ஆசீர்வாதம் தான் என்னுடைய நோக்கம், பணம் தான் என்னுடைய நோக்கம், செழிப்பு தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னா அது பின்னாடி போகும்போது கொஞ்சம் செழிப்பு வர மாதிரி இருக்கலாம், இல்லை செழிப்பா கூட மாறலாம், ஓகே தான். ஆனா மறுமையில என்ன கிடைக்க போகுது? ஒண்ணுமே இல்லையே, நோக்கம் மாறிடுச்சே. அப்ப நீ உன்னோட நோக்கம் மாறின உடனே உன்னுடைய செயல்பாடுகளும் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நோக்கத்திற்கு ஏற்றபடிதான் இருக்கும். உண்மையா இல்லையா? நம்முடைய இன்டென்ஷன், எண்ணங்கள் மறுமைக்கானதா இல்ல, நித்திய ஜீவனுக்கானதா இல்ல, உலகத்துக்குரியதா இருக்கு அப்படின்னும் பொழுது நம்முடைய கிரியைகளும் அதிகமா எப்படிதான் இருக்கும்? உலகத்துக்குரியதாக தான் இருக்கும். அப்போ நம்மை அறியாம நாம் என்ன ஆயிடுறோம்? நித்திய ஜீவனின் பாதையிலிருந்து வழி விலகி போயிடுறோம். அதனால அந்த உபதேசம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த மாதிரி நிறைய உபதேசங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆசீர்வாதம் மட்டும் நான் சொல்லல, இன்னும் அநேக உபதேசங்கள் இல்லைங்களா? எது நம்முடைய வேலை, கிறிஸ்துவ வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நிறைய பேர் செய்யக்கூடிய காரியம், அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பரம அழைப்பை, நித்திய ஜீவனுக்கு போக வேண்டிய பாதையிலிருந்து அது வழி விலக செய்வதாக பார்க்கிறோம். ஆகவே உபதேசங்களை குறித்து நாம் எச்சரிக்கையா இருப்பது ரொம்ப அவசியம். நம்ம நல்லா பைபிள் படித்து கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நம்ம அதிகமாக உறுதியாக இருப்பது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனாலதான் நம்ம காலையில அந்த பைபிள் ஸ்டடி எல்லாம் வைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த அஸ்திபார உபதேசத்தில் நம்ம என்ன ஆகணும்? இன்னும் அதிகமா உறுதிப்படணும். அதே போல நம்முடைய நோக்கத்தை மாற்றுவதற்கு இன்றைக்கு உலகத்தில் அநேக பாவங்கள் இருக்கு இல்லையா? எத்தனையோ பாவங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கு, எத்தனையோ சின்ஸ். நம்ம என்ன செஞ்சிடலாம்? நம்முடைய நோக்கத்தை சுலபமா மாற்ற முடியும். அதே போல எத்தனையோ உலக பொழுதுபோக்குகள் இருக்கு, நம்முடைய நோக்கத்தை என்ன செஞ்சிடலாம்? சுலபமா மாற்றிட முடியும். இல்லையா? எத்தனையோ உலக பொழுதுபோக்குகள், கேம்ஸா இருக்கலாம், இல்லையா, படங்களா இருக்கலாம். அப்போஸ்தலர்கள் காலத்துல அதெல்லாம் இல்லவே இல்லை. டிவி சீரியலா இருக்கலாம் இல்லையா? நம்மளோட நோக்கமே யோசிச்சு பாருங்க. நான் இந்த வருடத்தில் இந்த டிவி சீரியலை பார்த்து முடிச்சிடணும், இந்த எபிசோட பார்த்துடணும். இன்றைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட நோக்கங்கள்லாம் இருக்கதான் செய்யுது. அவர்கள் மத்தியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமா இருக்கு. அதே போல நம்முடைய நோக்கத்தை மாற்றுவதற்கு இன்னொரு ஒரு பெரிதான ஒரு தடை என்ன அப்படின்னா நம்முடைய குடும்பமும் சரி, நம்முடைய வேலை பணிகளும் சரி, அது என்ன செய்யுது? நம்முடைய நோக்கத்தை மாற்றிடுது. முழுக்க முழுக்க நம்முடைய நோக்கம் குடும்பம் போயிருது, வேலைன்னு போயிருது. கடைசியாக நித்திய ஜீவனின் பாதை என்னன்ட்டு, இல்லைன்னா அதற்கான வழி என்னன்ட்டு நம்ம நிதானிக்காதபடிக்கு நம்ம நேரம் ஃபுல்லா இதுல போயிருது. ஃபேமிலி மேட்டர்ஸ், குடும்ப வேலை, குடும்ப காரியங்கள், வேலை, உலக வேலை காரியங்கள், இப்படியே போய் 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 என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அந்த புதிய நோக்கத்திற்கு நம்ம பழக ஆரம்பிச்சிடுறோம். உலக வேலை அப்படின்றதா இருக்கலாம், குடும்ப வேலைன்றதா இருக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யறோம் அப்படின்னா நம்மையே அறியாம நம்ம நித்திய ஜீவனுக்கான அந்த கிரியைகளை செய்வதற்கு என்ன செஞ்சிடும்? நம்மையே அறியாம நம்ம விட்டுறோம். ஏன்னா தேவன் ராஜ்யத்துல கண்டிப்பா நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்து கொள்ளணும், அதெல்லாம் உண்மைதான். ஆனா எந்த அளவுக்கு நாம் குடும்பமாக நாம் தேவனுடைய பணிகளை செய்யறது, அது ஒரு ஆசீர்வாதம், சந்தோஷம்தான்.
ஆனால் மாறாக என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு உலக பிரகாரமான சிந்தனையிலேயே நம்ம வந்து கொண்டு போய் கொண்டிருந்தோம் என்றால் அது எந்த வகையில நமக்கு உதவியா இருக்க போகுது, நம்முடைய குடும்பத்துக்கு உதவியா இருக்க போகுது அப்படின்றத நாம் ஆராய்வது அவசியமாக இருக்கு. அதுக்கப்புறம் தாவீது என்ன சொல்றாருன்னா, என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். முதலாவது நோக்கத்தை அறிந்து கொள்ளும்ட்டாரு, ரெண்டாவது சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சரி, இப்ப நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இருதயம்னா நோக்கத்தை குறிக்குது, சிந்தனைனா எதை குறிக்குது? சிந்தனையை தான் குறிக்குது இல்லையா? சிந்தனைனா சிந்தனையை தான் குறிக்குது. அது இப்ப என்னுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, இப்ப வந்து உங்களுடைய இருதயம் வந்து தேவனை தேடணும்ன்ற இருதயம் இருக்கு, ஆனா உங்களுடைய சிந்தனை வந்து பல வகையான உலக சிந்தனையில் இருக்க முடியுமா, முடியாதா? உண்மைதானே? உங்களோட நோக்கம் வந்து தேவனை நோக்கி இருக்கணும்னு இருக்குது, ஆனா உங்களோட சிந்தனை எல்லாமே என்ன செய்யுது? உலக பிரகாரமான சிந்தனையில் நம்மை வந்து அலைக்கழித்து கொண்டிருக்கு. ஆக்சுவலா ஆங்கிலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 2வது வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, டெஸ்ட் மீ அண்ட் நோ மை ஆங்ஷியஸ் தாட்ஸ். ஆங்ஷியஸ் தாட்ஸ்னா என்னது? ஆங்ஷியஸ் தாட்ஸ்னா என்னது? உலக கவலைகள். நம்முடைய நோக்கம் வந்து தேவனை தேடணும், நித்திய வழியில போகணும் தான் இருக்குது, ஆனா நம்முடைய எண்ணங்களில் என்ன இருக்கு? அதிகமா உலகத்தை குறித்ததான யோசனைகள், கவலைகள் இருக்கு, ஆங்ஷியஸ் தாட்ஸ் இருக்கு. அப்ப ஆங்ஷியஸ் தாட்ஸ் சொல்லும் பொழுது எதை பற்றிலாம் கவலை இருக்கு? நமக்கு நிறைய நம்முடைய குடும்பத்தை பற்றி கவலை இருக்கு இல்லையா? நம்முடைய பிள்ளைகளை பற்றி கவலை இருக்கு, நம்முடைய எதிர்காலத்தை பற்றி கவலை இருக்கு, நம்முடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலையை குறித்து கவலை இருக்கு, நம்மள 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்ட்டு அதை குறித்து கவலை இருக்கு. அப்போ நம்முடைய எண்ணங்களில் எது அதிகமா இருக்குது? ஆங்ஷியஸ் தாட்ஸ் அதிகமா இருக்கு, உலக கவலைகள் அதிகமா இருக்கு. இப்ப இந்த உலக கவலைகள் நமக்கு ஏதாவது நன்மையை செய்ய போதா? ஆனா இந்த உலக கவலைகள் நமக்கு நன்மையை செய்ய போகுதுன்ட்டு இல்லைன்னா நம்மளே ஏதாவது முடிவு எடுத்துடலாம், இல்லைன்னா நம்மளே ஏதாவது இதை வந்து சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறோம்? நாம் வந்து நம்முடைய முயற்சியை போட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டில் வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன் அப்படின்னா இந்த உலக கவலைகள் அது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய நோக்கத்தை மாற்றிவிடும். நீங்க தொடர்ந்து இந்த உலக கவலையிலேயே இருக்கும் பொழுது, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, உலக சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலையை குறித்து, உலக வேலையை குறித்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய நோக்கத்தை என்ன செஞ்சிருமா? மாற்றிடும். அப்ப நோக்கத்தை மாற்றிடுச்சு அப்படின்னா நீங்க நித்திய ஜீவனுக்கு இல்ல, எதுக்குமே நீங்க போக முடியாது. ஃபுல்லா என்ன செஞ்சிடும்? அந்த கவலையை உங்களை என்ன செஞ்சிடும்? சாப்பிட்றோம். நீங்க சாகும் பொழுது 90 வயசோ 70 வயசோ, அந்த 70 வயசுல நீங்க 69 வயசு வரைக்கும் அதிகமா எதுதான் இருந்திருக்கும்? கவலைகள் தான் உங்களுக்கு இருந்திருக்கும். மேபி ஒரு 10 வருஷம் விட்டுலாம், சின்ன பசங்கனால கவலை ரொம்ப இல்லைன்ட்டு. ஆகவே நாம் கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய நாம் என்ன மனதில் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா, இந்த நோக்கமும் நம்முடைய எண்ணங்களும் நித்திய ஜீவனுக்கு ஏற்றபடி இருக்கணும்னு சொல்லிட்டு நாம் எப்பொழுதுமே அதை சார்ந்து வாழ்வது அவசியமா இருக்கு. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் வந்து நம்ம வாசிக்கும் பொழுது இந்த உலக மனிதர்களுடைய நோக்கம் எண்ணம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 28 அப்படியே வாசிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால், பாருங்க, தேவனை அறியும்படி அவரை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு என்ன இல்லையா? மனசு இல்ல. அப்ப அவங்க நோக்கம் அங்க இல்ல, தேவனை அறிந்து கொள்ளணும்ன்ற நோக்கம் இல்ல. அதனால என்ன ஆகுது? தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். எந்த சிந்தனைக்கு கொடுத்துட்டாரு?
கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். அவங்க நோக்கம் சரியில்லை. அப்ப அந்த சிந்தனைக்கு எப்படி கொடுத்துட்டாரு? நீ எதை சிந்திக்கிறியோ, உனக்கு எது என்ன பின்பற்ற உனக்கு மனது இல்ல, சரி நீ எதெல்லாம் சிந்திக்கிறேன்னு என்ன செஞ்சிரு, அதன்படி போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை விட்டுட்டாரு. அப்படி அந்த கேடான சிந்தனை நிமித்தம் என்னெல்லாம் ஆகுது? அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறம் கூறுகிறவர்களாய் அவதூறு பண்ணுகிறவர்களாய் தேவ பகைஞருமாய் திராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தைக்காரர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். பாருங்க, இது என்ன சொல்லனா, பவுல் ஒரே மனுஷன் கிட்ட இவ்வளவு இருக்குன்னு சொல்லல. நீங்க அப்படி தப்பா புரிஞ்சு கொள்ள கூடாது. உலகத்தில் இதெல்லாம் இருக்குன்றாரு. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப கேடான காரியமும் இருக்கு, அதே போல பொருளாசை இருக்கு, கீழ்ப்படியாதது இருக்கு. எல்லாமே எதுல வந்துருது? தேவனை பற்றாதபடிக்கு அவர்களுடைய மனது எதை பற்றுது? இந்த உலகத்தை பற்றினதுனால் இந்த காரியங்கள்லாம் வந்துருதுன்றார். அப்ப ரொம்ப தெளிவா என்ன தெரியுது அப்படின்னா, தேவன் யாருக்கு உதவி செய்யறாரு அப்படின்னா, நம்முடைய நோக்கம் சரியாக இருக்கும் பொழுது, நோக்கம் நித்திய ஜீவனுக்கான நோக்கமாக இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்யறார்? நமக்கு உதவி செய்யறாரு. அது மட்டுமல்லாமல் நம்முடைய சிந்தனையை கூட நாம் அந்த நித்திய ஜீவனுக்கு ஏற்றபடி என்ன செய்யணும்? நம்முடைய சிந்தனைகளை நாம் மாற்றிக்கொள்வது அவசியமா இருக்கு இல்லைங்களா? கொலோசியர் 3:2 வாசிங்க. கொலோசியன்ஸ் 3:2. பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். பாருங்க, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அதே போல பிலிப்பியர் 4:8. பிலிப்பியன்ஸ் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவைகளை என்ன செய்யுங்க? சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்றார். நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இது எதுவுமே பாத்தீங்கன்னா இந்த உலகத்தின் காரியங்களை பற்றி நாங்க பேசல. ஏன்னா இந்த உலகத்துல நமக்கு என்ன புகழ் இருக்க போகுது இல்லையா? அப்ப ராஜ்யத்தில் நமக்கு என்ன இருக்குது? தேவன் நம்மள என்ன செய்வார்? மகிமைப்படுத்துவார். ஆகவே பாத்தீங்கன்னா தேவனுடைய காரியங்களில், தேவனுடைய பணிகளில் அதிகமாக ஈடுபாடு கொள்ள வேண்டும். தேவனை பற்றி அதிகமா சிந்தித்து கொண்டிருக்கணும்ன்றதான் அங்க பவுல் சொல்றார். ஏன்னா இந்த உலகத்தின் நோக்கமும் உலகத்தின் சிந்தையும் எப்படி இருக்கு? தேவனை விட்டு ரொம்ப தூரமா இருக்கு. அதனாலதான் தாவீது தேவன்கிட்ட என்ன கேட்கிறார் அப்படின்னா, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை சோதித்து பார்த்து நித்திய பாதையில் என்னை நடத்தும் அப்படின்ற. நம்ம நோக்கமும் சிந்தையும் தேவன் பக்கம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா நம்முடைய நோக்கமும் சிந்தையும் தேவன் பக்கம் இருக்கும் பொழுது ஸ்டில் நம்மையே அறியாம என்ன செய்வோம்? சில நேரத்தில் தேவனை விட்டு அப்படியே கொஞ்சம் பேக் அடிப்போம், கொஞ்சம் பின்மாற்றத்துக்கு போவோம். அப்போ நம்ம அடிக்கடி தேவன் கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, தேவனே எனக்கு உங்களுக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்கிட்ட ஏதாவது இருக்கா? அது இருந்துச்சுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. சில நேரத்தில் நாம் செய்கின்றது அது தேவனுக்கு பிடிக்குதா பிடிக்கலையானே நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம பாட்டு நம்ம செஞ்சிட்டு இருப்போம். அந்த நேரத்திலாம் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றுதான். தாவீதை போல ஒரு ஜபம் செய்யணும். உண்மையாக தேவன் கிட்ட பணிந்து குனிந்து, தேவனே செய்யறது இது உங்களுக்கு வேதனையை கொடுக்குதா? உங்களுக்கு பிரியமாக இது இல்லையா? எனக்கு அதை உணர்த்துங்க, தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக தேவன் நமக்கு தன்னுடைய பரிசுத்தாவின் மூலமாக உணர்த்துவார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த திரு விருந்தில் கலந்து கொள்ளும் பொழுது
நாம் வந்து பயபக்தியோடு கலந்து கொள்வோம். நம்முடைய நோக்கங்கள் அதில் வந்து நம்ம இன்னும் உறுதிப்படுவோம். நோக்கத்துல வந்து இன்னும் தெளிவாக இருப்போம். நித்திய பாதையில் நடப்பது தான் நம்முடைய நோக்கம். தேவனுடைய பணிகளை அதிகமா செய்யணும், தேவனை குறித்து அதிகமா சிந்தித்துட்டு இருக்கணும் அப்படின்றத நம்முடைய எண்ணங்களாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த ஒரு எண்ணங்களோடு நாம் வந்து இந்த மாதத்திற்கான இந்த திரு விருந்தில் பங்கு கொள்வோம். நிச்சயமாக அப்படி எடுக்கும் பொழுது தேவன் அதற்கேற்ற பலனை நமக்கு தருவார். அதே போல நாம் இந்த திருவிருந்தில் பங்கு கொள்ளும் பொழுது அலட்சியமாக எடுக்க வேண்டாம். நம் மத்தியிலே யாருக்காவது மனஸ்தாபமோ மன கஷ்டமோ இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க ரிசால்வ் பண்ணிட்டு நீங்க வந்து பங்கு கொள்வது அது பாத்திரமாக எடுப்பதற்கு அது சமமாக இருக்கும். அதே போல உங்களுக்குள்ளாக ஏதாவது தகுதியற்ற காரியங்கள் இருக்கும் என்றால் அதற்காக தேவன்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டு அதற்கப்புறம் இந்த பந்தியில் நாம் கலந்து கொள்வோம். ஆகவே பயபக்தியோடு இந்த திருவிருந்தில் கலந்து கொள்வோம். ஒரு 5 நிமிடம் நம்மை நாமே சோதித்து அறிவோம். தேவனுடைய சமூக தண்டையிலே தாழ்த்துவோம்.